உன்னை என்ன ஏமாத்தோட விட்டியா நீ? தினம் உங்க வீட்டுக்கு நாய் மாதிரி லோலோ நடக்க வச்சிய. உங்க பாட்டிக்கு பகவத்கீதை, உன் தம்பிக்கு கிரிக்கெட் மட்டை, உன் தங்கச்சிக்கு ஸ்கிப்பிங் ரோபோ. யார் அப்பா தான் சம்பாதிச்சு காசு நினைச்சிருக்க? எங்க அப்பா என்ன நோட் அடிக்காம நினைச்சியா? வாய் மூடு, கெட்டியா மூடு. இது வரைக்கும் நான் உன் வீட்டுக்கு வந்து போன செலவு, உங்க ஆத்தாக்காரி கூட பிறந்தவ தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்த செலவு மொத்தம் 175 ரூபாய் சொல்றேன். அதை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அப்புறம் போ. அந்த கதையெல்லாம் வேண்டாம், இப்பவே எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அப்புறம் போ. இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன சொன்னாலும் எதா இருந்தாலும் அப்படின்னா இப்படி பக்கத்துல வந்து என் கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணு. உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா. அது ஏன் தான் புரியலையே, அதை நான் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு ஒன்னாலே இந்நேரம் உண்டானது. உட்கார்ந்து பேசுதம்மா. மழை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடியேந்தி தாலாட்டவா, மனமாற சீராட்டவா. வெறும் ஏக்கம் ஆகாதம்மா, விட்டு போகாதம்மா, நான் கொஞ்சாம தீராதம்மா. ஆமா அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா. கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ. கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ. அது
மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேனும் உள்ளூர ஊறுதையா. அது ஏன் தான் புரியலே, அதனால் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னாலே இந்நேரம் உண்டானது. தன்னான தனனனனா, தானா தன்னான தனனனனா, தன்னான தனனனனா, தானா தனனனனனா. என்ன சார் வண்டி லேட்டு? எங்கயா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வண்டி புறப்பட்டது. ஒரு பொம்பளை ஏறி தயாரா பண்ணா, அதுல இருந்து ரயில்வே கேட்ட க்ளோஸ் பண்ணிருக்கான். ஒருத்தர் குறுக்கால வந்து விழுறான். ஒரே ரப்தர் மயமா போச்சு இன்னைக்கு. நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க, இதை புலம்புறாச்சே. என்ன சார் டீ சாப்பிடுறீங்களா? என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வாங்க. சும்மா சொல்லுங்க சார். பாத்ரூம் போன எங்க போறேன்? என்னையா கேள்வி இது? இருட்டுல எங்க போனா என்ன? டீ கடைக்கு பின்னால எட்டா தான் இருக்கு. போ அந்த பக்கம். ஏய், எல்லாம் நீ எடுத்து விடுறா எனக்கு. கேட்டுட்டு நீயும். சார், தாங்க லைட்டா. கொண்டா கொண்டா போலாம். எடுத்து விடுறா. வந்துட்டேன் போடுறா. வண்டி ஒண்ணுதான் பாத்து. ஐயா நான் நீங்க இருந்தத பாக்கல. இல்ல இல்லைங்க, நான் தெரியாம வந்துட்டேன். ஐயோ இல்ல, நீ குடிக்கிறது தெரியாது. ஐயோ இல்ல. ஏய், டேய், உன்னை எங்க போட விட மாட்டேன். ஏய், பிடியா, ஐயோ, பிடியா, உனக்கு தெரியாது, ஐயோ, பிடியா, பிடியா, ஏய், பிடியா, ஏய், ஓடாத, ஓடாத, நில்லு. ஏய், ஏய், நில்லுடா, நில்லுடா, டேய், நில்லுடா. ஏய், உனக்கு தெரியாது, பிடியா, பிடியா, ஐயோ, ஐயோ, பிடியா, பிடியா, ஐயோ நிறுத்துங்க. ஆளுக்கு பேசாதீங்க. என்ன நடந்தது? பொம்பளை குடிக்கிறது வேடிக்கை பார்க்க வந்துருக்காயா? இல்ல, நான் இதுக்கு போலான்னு தான் போனேன். அந்த அம்மா குடிக்கிறது எனக்கு தெரியாது. அதான் சார் அந்த அம்மா சத்தம் போட்டு நான் ஓடி வந்துட்டேன் சார். ஏண்டா பொய்யா பேசுற? பஸ்ல கலெக்டர் பண்ற வேலை வச்சுக்காத. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி உள்ளிட்டு தெரியுமா? வர சொல்லியா, என்ன போலீஸ்? நிறுத்திட்டு இருக்கிற? என்ன நிறுத்திட்டு இருக்க உங்களுக்கு? ஏண்டா, ஐயோ போலீஸ் வந்துறியா? வர சொல்லியா? வரட்டுமா? யோ மரியாதை வெளிய போறியா? என்னையா சொல்ற? கலெக்டர் பண்றது வந்திருக்கியா? போயா நீங்க? டேய், உன்னை பாத்துக்கிறேன்டா. உள்ள பாத்துக்கிறாரு. போயா போயா. பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது. என் மாமனாரே வழி மாறினாரே, உங்க மரியாதை என்னாவது? ஏழை என்று இல்லாத ஜாதி யாராலே உண்டானது? சில கோழை கும்பல் தான் வாழ வேண்டி வேதங்கள் கொண்டாடுது. ஏழை என்று இல்லாத ஜாதி யாராலே உண்டானது? சினிமா பாருங்க. சில கோழை கும்பல் தான் வாழ வேண்டி வேதங்கள் கொண்டாடுது. கோமகன் பூமகை கேவல இப்பதானே போயிட்டு வந்தீங்க. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நீதியை ஆதரித்தான். பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது. என் மாமனாரே வழி மாறினாரே, உங்க மரியாதை என்னாவது? பாத்ரூம்ல ஒரு காமெடி. அங்க பாருங்க. சார் இல்ல வைப்பு கிடைச்சா தடவை கையடியா. பாத்திரங்கள் ஒரு வேலையெல்லாம் காலையில வச்சு கூடாதா?
வந்தமா படுத்தமா தூங்கணுமான்னு இல்லாம. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துலயா? என்ன? இல்ல தியேட்டர்ல அந்த பொண்ணு பக்கத்துல தெரியாம தான் உட்கார்ந்தீங்களா இல்ல என்னை விட அழகா இருக்கான்னு உட்கார்ந்தீங்களா? உனக்கு ஏதாவது அழுகு இருக்கா? உலகத்திலேயே அழகியா இருந்தா கூட உங்களோட கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப சாதாரணம். படு படு. நிஜமாவா சொல்றீங்க? மென்டல் மாதிரி பேசாத. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நம்ம எழுத்து வீட்டுல ரோசின்னு ஒரு பொண்ணு இருக்கா. லட்டு மாதிரி இருப்பா. அவ ஜன்னல் கிட்ட நின்னா வீதி பூரா அவளை வேடிக்கை பார்க்கும். ஆனா நான் ஒரு நாளாவது அவளை வேடிக்கை பார்த்திருப்பேனா? கீழ் வீட்டுல ருக்மணி ஒரு வேலைக்கார பொண்ணு. வயசுக்கு வந்து 6 மாசம் தான் இருக்கும். சும்மா பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். ஆனா நான் ஒரு நாளாவது அவளை வேடிக்கை பார்த்திருப்பேனா? அவ்வளவு ஏன், அடுத்த வீட்டுல சேட்டு பொண்ணாட்டி ஆப்பிள் மாதிரி சும்மா தலதலன்னு இருப்பா. ஒரு நாளாவது நான் பார்த்திருப்பேனா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் பாட்டுல போயிட்டு வந்துருக்கேன் சிவான்னு என்ன போய் சந்தேகப்படுறீங்க? எதிர்த்து வீட்டு ரோசி, கீழ் வீட்டு ருக்மிணி, அடுத்த வீட்டு சேட்டு பொண்டாட்டி. ஒருத்தி லட்டு மாதிரி, ஒருத்தி ஆப்பிள் மாதிரி, இன்னொருத்தி வயசுக்கு வந்து 6 மாசம் தான் ஆச்சோ. இவ்வளவு டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அது வந்து போக வர விசாரிச்சு அது உங்களை மாதிரி சபல கேஸ் உலகத்திலே கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய் சத்தியமா நான் சும்மா இங்க பாரு. நான் நல்ல மூட்ல இருக்கிறேன். என்ன அப்செட் பண்ணாத. மரியாதையா மேல வந்து படு. பேசாதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு வாந்தி வருது. ஓஹோ, உங்க கூட இருக்கிறதுனா எனக்கு அதை விட வாந்தி வருது. எந்திரிச்சு போய் சொல்லுங்க. உங்களை யார் வேணாம்னு சொன்னது? அதான் 3 பேர்த்த சொன்னீங்களே, அதுல எவ்வளவு ஒருத்தர் வீட்டுல போய் படுங்க. ஒருத்தி வீட்லயா? நான் 3 பேர் வீட்லயும் போய் படுப்பேன். இனிமே நீயா வந்து வாங்க கட்டில படுத்துக்கலாம்னு கூப்பிடுற வரைக்கும் நான் வாசல்ல தான் படுக்க போறேன். நான் தூங்க போறேன். சத்தியமா தூங்கிடுவேன். இரு பாதி நேரத்துல வந்து எழுப்பீல, அப்ப பேசிக்கிறேன். அட்லீஸ்ட் என்னை விட கொஞ்சமாவது அழகா இருந்தாலும் பரவாயில்ல. கேவலம் போயும் ஒரு கிழவி கிட்ட பல்ல காட்டுறீங்களே. யாரு அந்த பொண்ணா கிளவிங்கிற? உங்க கண்ணுக்கு வேணா கிளவி மாதிரி தெரியலாம். திருப்பதி லட்டு மாதிரி சும்மா தலதலன்னு எப்படி இருக்கா தெரியுமா? உள்ள நடங்க. இல்ல நான் இங்கதான் படுக்கிறது. உங்களை உள்ள நடங்க, இல்ல கொலை நடக்கும். மரியாதையா போய் படுங்க. நான் கீழே தான் படுப்பேன். அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். ஒண்ணு நீ மேல படுக்கணும், இல்ல நானும் கீழே தான் படுப்பேன். நான் கீழே தான் படுப்பேன்.